जय गुरुदेव। जय गुरुदेव जी। ஜெய் குருதேவ். Very good day, sir. Madhuri. சௌக்கியமா இருக்கீங்களா? தம்ஸ் அப். Excellent. That's the spirit. You are so bright, radiating the energy of your prana for the benefit of one and all. The kriya that we do is not only for our own benefit, it is a great seva that we are rendering to the whole universe. We are nothing but energy. The energy which expands in us, in joy, it automatically sets the waves of ananda to each and every being. அதுதான் பெரியவர் பாடுவார். கிருஷ்ணன், குட்டி கிருஷ்ணன் ஒரு மரத்துக்கீழே உட்கார்ந்துட்டு மாடுகள்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு. அது சின்ன குட்டியோண்டு குழல் எடுத்துட்டு அப்படியே வாயில் வச்சுட்டு வாசிக்கிற அந்த அனுபவம், சிறு விரல்கள் தடவி பரிமாற செய்யவாய் கொப்பளிப்ப குருவையர் புருவம் கூடலிப்ப கோவிந்தன் குழல் கொடுதின போது பறவையின் கிணங்கள் படுகாடு கிடப்ப கறவையின் கணங்கள் செவியாட்டக்கில்லாவே. அற்புதமான அனுபவம். அந்த குட்டியோண்டு கிருஷ்ணன், அந்த அனுபவத்தை பாருங்க. அந்த குட்டியோண்டு கிருஷ்ணன் மரத்துக்கள் உட்கார்ந்துட்டு இருக்கான். வெயில் காயறது, அதனால கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வேத்திருக்கு முகர்லாம். நம்ம போக்கஸ் பண்றச்சு நம்ம புருவம் சேரும். அந்த அனுபவம் பாருங்க. சிறு விரல்கள் தடவி பரிமாற, பரிமாறுதுங்கிறப்ப பார்த்து பார்த்து பாட்டு கவனிக்கிறது. அந்த வார்த்தைகள் அழகு இதயத்தின் மொழிகளாக இருப்பதால் உட்காருது அப்படியே. அந்த குட்டி கிருஷ்ணன் இப்படி வாசிக்கிறார் குழல். சிறு விரல்கள், குட்டியோண்டு விரல், பிஞ்சு விரல்கள் தடவி பரிமாற செய்ய வாய், குட்டியோண்டு வாய் கொப்பளிப்ப, அது காத்து மொழில இப்படி விடுறதான். குருவையர் புருவம் கூடலிப்ப, கொஞ்சம் கொஞ்சமா வேத்திருக்கிற அந்த நெத்தியில் இருக்கிற புருவங்கள் ஒன்று சேர்ந்து அந்த இசை வெள்ளத்துல பறவையின் கணங்கள், கணங்கள் எல்லாம் கூட்டம் படுகாடு கிடப்ப, அது பறக்கிறதா மறந்து கொடுத்தான். அப்படியே அந்த இசையில ஒன்றி போய் பொத்து பொத்துன்னு கிருஷ்ணன் சுத்தியே விழுந்திருக்கான், படுத்துட்டு இருக்கான். கறவையின் கணங்கள், மற்ற பசுமாட்டு கூட்டங்கள்லாம் கிருஷ்ணனை சுத்தி உட்கார்ந்து அப்படியே பாக்குறதா. பசுமாட்டுக்கெல்லாம் மாடுகளுக்கெல்லாம் காது ஆட்டின்ண்டே இருக்கும். அது பார்க்கல நான். என்ன மத்த எந்த சின்ன கொசு அதெல்லாம் காது கிட்ட போய் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது அசைஞ்சிருக்கு. அது காது ஆட்டம் மறந்துட்டு ரெண்டு காதையும் நம்ம குட்டி கிருஷ்ணனை பார்த்தே போக்கஸ் பண்றது. அந்த அனுபவம் ஆனந்த அனுபவம். அந்த பரமாத்மா சாட்சாத் சூத்திரதாரியின் அந்த அற்புதமான இசை வெள்ளம் அனைவருமே மயங்க செய்கிறது. அது போல நம்முடைய குருஜியினுடைய இந்த அற்புதமான சுதர்ஷன கிரியா ஈடு இணையற்றது. அதை செஞ்சு பார்த்ததான் அந்த அனுபவம் தான் தெரியும். சோகம் சோகம் சோகம். அப்புறம் திருப்தியா நம்ம யோக நித்ரான படுக்கிறச்ச எங்க இருக்கோம் எதுக்கு இருக்கும் ஒண்ணு தெரியாது. எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்போம். அது போல பறவையின் கணங்கள் படுகாடு கிடப்ப மெய்மறந்து இருக்கு. அது போல நம்மளும் மெய்மறந்து இருக்கிறச்ச நமக்குள்ள அந்த ஆனந்த வெள்ளம். என்ன நமக்குள்ளேயே அந்த சச்சிதானந்த ஸ்வரூபம் இருக்கு. அந்த சச்சிதானந்த ஸ்வரூபத்தை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஐ மீ மை மை அந்த 4 நிலைகள் இல்லாம போயிடும். நம்ம யோக நிதிரால போறச்சு நான், எனது, எனக்கு, என்னுடைய ஒண்ணுமே தெரியாது. இதுல நிறைய தடவை நான் கிரியால பார்த்துருக்கேன். ஃபாலோ அப் செஷன் டர்ன் டு யுவர் ரைட் சைடுன்னு, எங்க ரைட் சைடு? they have gone no deep. முதல்ல காது கிட்ட போய் சொல்லணும், தொடப்படாது. குருஜி இன்ஸ்ட்ரக்ஷன் யாரையும் தொடாது, எடுத்து காதுல சொல்லணும். டர்ன் டு யுவர் ரைட் சைடு, டர்ன் டு யுவர் ரைட் சைடு. முதல்ல அப்புறம் முடிச்ச உடனே சார் நான் தூங்கிட்டேன் நான் பாங்க. I ascertain, I can vouchsafe. That is not sleep. You are transported to a different dimension of your astral field, where nothing but only love exists. அந்த ஆனந்த நிலையில் நீங்க இருக்கீங்க. இது ஒரு நிம்மதி சொல்லுங்க. யுவர் கான்சியஸ்னஸ் அவேக். நீங்க தூங்கிட்டுனான்னு கேட்கறச்சியே
தூங்காம உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு அப்சர்வ் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். எஸ் ஆர் நோ? நல்லா தூங்குறவனை பார்த்து நீ தூங்குனேன்னு கேட்டா ஒண்ணுமே தெரியாது, அவன் தூங்கிட்டு இருப்பான், தூக்கத்துல முழிச்சிருப்பான். பட் தூங்கிட்டோமோ டவுட் இருக்கச்சே, there is something which is observing in you that you are in total rest. That is what is the yoga nidra, what Guruji has blessed us with. இது மட்டும் இல்லாம யோக நித்ரான்னு தனியா யூடியூப்லயே இருக்கு, ஆர்ட் ஆஃப் லிவிங்ல. அதை அப்பப்போ பண்ணுங்க. அப்போ வார்த்தைகளால் விளக்க முடியாத ஒரு சுகம் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் அனுபவம். அதுதான் நாம். மற்றபடி தினசரி வாழ்க்கை இருக்கவே இருக்கு. ஓகே, நான் கமிங் டு த பாயிண்ட். ஏன்னா இவ்வளவுதான் பார்க்கறச்ச பிரைட்டா அந்த தாமரைகள் மாதிரி இருக்கீங்க. அதனால எனக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஜோஷ். ஸோ கிருஷ்ண பரமாத்மா கிட்ட போயிட்டேன். உங்களுக்கு ரொம்ப வருஷமா உங்க கிராமம், நீங்க பிறந்த கிராமம்னு வச்சுக்கலாம், ஹைபாத்தட்டிக்கல். அங்கே ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு மேரேஜ் இன்விடேஷன் வரும். அடே உன் கிளாஸ்மேட் எங்கடா, சென்னையில இருக்க, டெல்லியில இருக்க, பாம்பேல இருக்க, என் பொண்ணுக்கு கல்யாணம்டா, வா, நம்மலாம் பிறந்த விளையாடின இடம், நீ வாடா அப்படிங்கிறான். உங்களுக்கும் ரொம்ப ஆசை. இந்த மெய்யழகன்ற சினிமா பாத்தீங்களா? எத்தனை பேர் பாத்தீங்க? ஐ ரியலி என்ஜாய்ட் இட். ஐ ரியலி என்ஜாய்ட் இட், ரியலி. என்ன, ஐ வாஸ் பிளேயிங் தட் ரோல். என்ன, டில் மை எஸ்எஸ்எல்சியும் பார்க்க. அது வரைக்கும் எங்க அக்கா பசங்க, அண்ணன் பசங்க எல்லாம் என்ன சுத்தி பின்னாடி தோண்டு ஒரு 10-15 டிக்கெட் என்னை பிடிச்சிக்கிட்டே வரும். எக்ஸாக்ட்லி ஐ வாஸ் ஐடென்டிஃபைங் மை செல்ஃப் வித் தட். நான் கூட இந்த படத்தை பற்றி கேள்விப்பட்டதில்லை. எங்க வீட்டுல வைஃப் தான் சொல்லிட்டு, உங்களை மாதிரியா இருக்கீங்க லைஃப் பாருங்க. ஐ ரியலி என்ஜாய் இட். Tears are flowing in my eyes, recalling that nostalgic moments of my past. அதுதான் அற்புதமான அனுபவங்கள். எனிவே, அது போல உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஒரு லெட்டர் வரும், என் பொண்ணு கல்யாணம்டா, மறக்க வந்துடு, நீ போய் உன்னை பார்த்தேன் 10 வருஷம் மேல ஆச்சு, இந்த ஊர் பக்கமே வரல. உங்க ஒய்ஃப் சொல்றாங்க, எங்க ஃப்ரெண்டு அழகா கூப்பிட, போயிட்டு வாங்க. சரி போயிட்டு வர்றேன்ட்டு நீங்க பைய தூக்கிட்டு கிளம்புறீங்க. அது ஒரு குக்கிராமம். அந்த கிராமத்துக்கு பஸ் எப்போச்சும் ஒரு முறை தான் போகும். நீங்களும் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு காலையில கிளம்பி கும்பகோணத்தை பக்கத்துல வச்சுக்கோங்களேன். ஏன்னா எனக்கு அதெல்லாம் ரொம்ப இஷ்டம். கும்பகோணம் சைடுல அதெல்லாம் திவ்யமா இருக்கும். அதெல்லாம் தனி வீடு. எனிவே, அப்போ அங்க போய் ஊருக்குள்ள இறங்குறாரு. இறங்குற உடனே எல்லாம் புதுசா இருக்கு, ஒண்ணுமே புரியல. 10 வருஷம் கழிச்சு போய் இறங்குற மாதிரி சுத்திலி மத்தியில பாக்குறாங்க. சரி, ஒரு டீ கடையில போயிட்டு டீ குடிக்கிறாங்க. என்னங்க, இன்னொரு வீடு எங்க இருக்குங்க தெரியுமா? ஏன் சார் ஊருக்கு புதுசா? ஆமா, இந்த ஊர் தான், ஆனா 10 வருஷம் ஆச்சு போய். இதோ இந்த 2 வீட்டுக்கு நடுவில் போங்க சார், புறக்கடை வரும், அந்த பக்கம் பாருங்க வயல்வெளி வரும், அந்த வயல் வரப்பெல்லாம் தாண்டி நீங்க போறீங்கன்னு அவங்க வீடு அங்கதான் சார் இருக்கு. அப்படி அப்படியா, ரொம்ப நன்றிங்கன்னு டீயை குடிச்சிட்டு, ரொம்ப நல்லா இருக்கு டீன்னு காசு கொடுத்துட்டு மళ్ళీ நடக்குறீங்க. பார்த்தா அதுக்குள்ள ஆயிங்க ஈவினிங் 6-6:30 ஆயிடுத்து, இருட்டிடுது. வயல் வரப்பு கால் வச்சு போறீங்க, திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுது. அங்க எங்க பம்ப் செட்டு கிட்ட மிடுக்கு பல்பு கூட கிடையாது, ஒரே இருட்டா கும்பிருட்டா இருக்கு. என்னடா இதுங்கிறப்ப எங்க கால் வைக்கிறோம், எங்க பாம்பு புடுங்குமோ, எங்க எலி கடிக்குமோன்னு ஒரு பயம். இருட்டுன்னா பயம் தானே எல்லாருக்குமே பயம். இது விளக்க முடியாத ஒரு, பிகாஸ் we are light beings. First understand, we are nothing but made up of light, electromagnetic vibrations. அதனால தான் எல்லாம் போன பயம் வந்துடும். ஸோ அந்த இருட்ட தடுமாறி போறீங்க. ஒரு இடத்துல கால் வழுக்குது, டக்குனு வயல்வெளியில கால் வீசிட்டீங்க, கால் எல்லாம் சேராயிடுது. ஆனா என்னடா கஷ்டகாலம், நிம்மதியாக டிவி பார்த்துட்டு ஏசியில ஊர்ல இருந்திருக்கலாமே, இவன் கூப்பிட்டான் மாட்டிக்கிட்டோமே, இன்னும் எவ்வளவு தூரம் போனோம்னு தெரியலையே, கடவுளே காப்பாத்து, பக்கத்துல பம்ப் செட் கிணறு இருக்கா, இதுல என்ன இருக்கு ஒண்ணுமே தெரியல. அடிமேல் அடி வச்சு ஒரு வழியா போறச்சு, தூரத்துல ஒரு லைட் தெரியுது அந்த பக்கத்துல. ஆமா, இங்க போயிட்டோம்னு நமக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வெளில அந்த இடத்துக்கு போறீங்க, அதுக்குள்ள மழை வேற தொப்பா கட்டையே நினைஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களை நீங்களே தீட்டிக்கிறீங்க. நிம்மதியா இருந்திருக்கலாம் ஊர்ல, இவன் வேற போட்டான். சரி, நம்ம ஃப்ரெண்டு போய் அந்த வீட்டுக்குள்ள போய் கதவு தட்டுறோம். ஒரு பெரிய திறக்கிறோம். இதான் இப்படி நினைச்சிட்டீங்களே, உள்ள வாங்க. அந்த இடி இடிக்குது, மின்னல் விட்டுது. அப்பா,
தப்பிச்சுக்கிட்டா போறேன்னு ஒரே பயம், இருட்டு. அந்த வேலையில ஒரு கதவை திறந்து உள்ள வாங்கங்கிற. அப்பாடா உள்ள போறீங்க, முதல்ல தலையை தொடச்சுக்கோங்கட்டு ஒரு டவல் வேற தர்றேன், நீங்க தலையை தொடச்சுக்கிறீங்க, உட்காருங்க அப்படின்னுட்டு மாத்திக்கிறதுக்கு துணி இருந்த கொடுக்க வேஷ்டி தர்றேன். இல்ல பரவாயில்லைங்க, பரவாயில்ல, இருங்க. எங்க இவ்வளவு தூரம் வந்தீங்க? ஊருக்கு புதுசா உங்களை பார்த்தது இல்லையா? நான் ஆமாங்க, இந்த மாதிரி ஃப்ரெண்டோட பொண்ணு கல்யாணம் வந்து கூப்பிட்டு 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வர்றேன், அடையாளமே தெரியல, எல்லாம் மாறிடுது. ஆமா, நீங்க கூட தான் அடையாளம் தெரியல, எனக்கு கூட 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டோ தான் அடையாளம் தெரியாது, மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா அப்படின்னு தமாஷை பண்ணிட்டு, யாரு எங்க? நடராஜன் அந்த வீடுங்க. ஆட்டு நம்ம ஃப்ரெண்டு தான், கவலையப்படாது, உட்காருங்க முதல்ல, நான் கூட்டிட்டு போறேன், இன்னும் டைம் இருக்கு, இப்பதான் மணி 7, 7:30 மணிக்கு தான் நல்லா நாள் ஆரம்பிக்கும், வாங்க. மாப்பிள்ளை அழைப்பு பந்தக்காலாம் அப்பதான் நடக்கும், வாங்க அப்படின்ட்டு உட்கார வச்சு ஒரு டீ வேற தர்றாரு. அந்த ஜன்னல் ஓரத்துல சேர்ல உட்கார வச்சுட்டு சத்தம் இருங்கட்டு உள்ள போற. நீங்க அந்த அற்புதமான சூடான டீ, அந்த மழையில நனைஞ்சு வந்தது, அதுக்கு இந்த சூடான டீ தேவாமிர்தமா இருக்கு, அதை அப்படி ருசிச்சு குடிக்கிறீங்க. யாரோ மகானுபாவன் நமக்கு இடம் கொடுத்துருக்கிறார், எங்க தாத்தா பாட்டு செஞ்ச புண்ணியம் போல அப்படின்னு மனசுக்குள்ள வேண்டிட்டு பாக்குறீங்க. பளிர்னு மின்னல் வெட்டுது, இடி இடிக்குது. ஆஹா, எவ்வளவு அழகா இயற்கை எண்ணெய் மின்னல படைச்சிருக்கா, எவ்வளவு அழகா இடி இடிக்குது, எவ்வளவு ஜோரு மழை பெய்யுது, அந்த ஈரக்காற்று சுகமா இருக்க, நல்ல ஒரு உஜ்ஜய பிரத் மாதிரி அந்த ஈரக்காற்றை வேற இழுத்து என்ஜாய் பண்றீங்க. எந்த ஒரு அனுபவம் சில நிமிடங்களுக்கு முன்னால் உங்களுக்கு பயத்தையும் விதிர்ப்பையும் அச்சத்தையும் தந்ததோ, அதே நிகழ்வுகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதே மின்னல் தான், அதே இடி தான், அதே ஜோன்னு மழை தான். ஆனா நீங்க ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கிறதுனால அந்த அனுபவம் இப்ப இயற்கையின் அழகா தெரியுது. Come with me very close. It's your heart and go with him. That's a divine experience. The experience that was bewildering you, that was making you to shake with fear, without any kind of hope where you're able to reach. When you are in the safe place, the very experiences that have been threatening you becomes a beautiful creation of Mother Nature and uplifts you to a level of enjoying the same experience with a different dimension, with a different out. அப்போ உள்ள இருந்து வர்றாரு, என்னங்க டீ குடிச்சிட்டீங்களா, டீ நல்லா இருந்ததா, இது எனக்கு தெரிஞ்ச உயர்ல போட்டேன், எங்க வீட்டுல சாயங்காலமே கிளம்பி அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க, நம்ம சொந்தக்காரங்க தான், வாங்க ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜோரா ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க அண்ட் போயிட்டு ஜோரா என்ஜாய் பண்றீங்க. அந்த வயல்ல வந்தது, பயத்துல இருந்தது, கிணத்துல உழுதுறமா இருந்தது, எல்லாமே மறந்து போச்சு. Total it is erased and you are enjoying the happiness, joy and enthusiasm, meeting all the old friends and exchanging the pleasantries of life. What you have been. This is a kind of experience which most of us would have undergone. இதுல என்ன முக்கியம்னா, எப்ப நம்ம ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கோமோ அப்ப எப்பேற்பட்ட பயம் பொருத்தக்கூடிய அனுபவங்கள் வந்தாலும் அது தானமா. தட் இஸ் வாட் இஸ் சுதர்ஷன கிரியாவுக்கு முன், சுதர்ஷன கிரியாவுக்கு பின். I assure you, I promise you, I vouchsafe you, I stand a testimony out of my own experience and life. சுதர்ஷன கிரியா படத்துக்கு முன்னாடி பல அனுபவங்கள் வந்து, பட் குருஜி's one promise, to make you to reach the goal is my goal. I am a garbage collector. I may be letting you, I may be giving you the experience of falling, but I will never let you fall. None other than a Sadguru can give such a kind of assurance. All we need is the conviction and faith and patience. Shraddha Saburi. That is what Shirdi Baba says. Shraddha. நம்பு. இப்போ உங்க அப்பாவை யாரு, நம்ம அப்பான்னு யாரும் தெரியும், நீங்க யாரு அப்பா அப்பான்னு கூப்பிடுறீங்களோ அவர் தான் அப்பாவா? Think for a moment. Do you know? None of us know. It is through the words of your mother. அம்மாவுடைய மார்பகத்துல பால் குடிச்சப்ப இதுதான் பாதுகாப்பான இடம். அம்மாவுடைய அணைப்பு தான் எனக்கு முக்கியம். அந்த அணைப்புடைய கதகதப்பு,
நான் இருக்கேன்டா குழந்தைட்ட அம்மா அணைச்சிக்கிற அணைப்பு இறைமையினுடைய அனுபவம். அந்த அனுபவத்தால் வரக்கூடிய வார்த்தைகள் சத்தியமாத்தான். இவர் தாண்ட உங்க அப்பா அப்படி பாக்குறீங்க, பயமா இருக்கு, தாடி மிசையோட இருக்கிறாரு. அவர் வேற உங்களுக்கு அணைச்சிக்கிறார், பயமா இருக்கு, மீச குத்துது, ஓ லவோதி அழறோம், மறுபடியும் அம்மா கிட்ட கொடுத்தா பயம் எல்லாம் பத்திரமா இருக்கும். That is how we are. So have patience, have patience. Satu dirgha kale nairantarya satkara sevita dratabo. That is what the great Patanjali Maharishi says. Walk the path of the jnana, the spirituality towards the Anma, what you wear. Sama Adi. We are coming back to Godhead. Adi, Arambam, Samam. You are raising yourself to that level. அதை விட்டு வந்தாச்சு. 84 லட்சம் யோனிகளிலே எத்தனையோ பிறவி எடுத்தெடுத்தே இழைத்தேன், இரு வினை பயன்களை எய்தி எய்தி களைத்தேன். Get ahead of all the experiences. கடவுளை என்னடா திரும்ப 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 எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசி தீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும். நான் என குளறியே ஒன்றை விட்டு ஒன்று பாச கடற்குழே வீழாமல் மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வார். பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணான தாயுமானவர், அற்புதமானவர். இன்றைக்கே வருமோ அல்லது நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் எம்கோவே, துன்றுமல வெம்மாயை வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம். வள்ளலார், அருட்பிரகாச வள்ளலரின் அற்புதமான சும்மா இருக்கும் சுகம். I am nothing, I want nothing, I do nothing. That is what Guruji says. That's ultimate, because it is a beingness. It is a beingness. It is a beingness. That beingness is there within. What we enjoy for a few seconds or few minutes in our yoga nidra. That is why Guruji says, make meditation as regular practice. Meditation ஒண்ணுமே கிடையாது. அப்படியே சேர் போட்டுக்கோங்க பால்கனியில. Enjoy the nature. Look at the great blue sky. Feel the swaying of the trees. Enjoy the droplets of the rain. Feel the touch of the air. And குளிக்கிறச்ச கங்கா மாதா எவ்வளவு சுகமா இருக்குன்ட்டு தண்ணி. The more and more you move towards nature, that is what meditation is. Meditation is total relaxation and expansion. Something within you expands. Enjoy that. You become that. That is what the great Kadapa Swamigal, Jiva Brahmaikya Vedanta Rahasyam, he says in the Sivaraja Yoga, observe the breath, incoming breath, so outgoing breath. That is how attained this Sadguru level. He declares openly like a child. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, யோகன்னா தெரியாது, எனக்கு இறைவன் கற்பித்தது உள்வரும் மூச்சு, சோ வெளிப்போகும் மூச்சு. வெளிப்போன மூச்சு உள்ளவரும் தெரியாது எனக்கு. இட்ஸ் ஒன்லி தி ஸ்ரத்தா, நம்பிக்கை, அண்ட் டிராவலிங் வித் த ஃபெய்த். எனக்கு முதல் மூச்சு கொடுத்த இறைவனுக்குத்தான் எனது இறுதி மூச்சை நிறைவேற்றக்கூடிய உரிமை இருக்கிறது. ஆக அவன் காட்டிய வழியில் முக்கியம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று என் பராபரமே தாய் மனம். நானும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கு இல்லையா? பகுத்துண்டு பல்லுயர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் காக்கை கரவா கரைந்தொண்ணும் ஆக்கமும் அன்னநீரக்கை. ஷேர் அண்ட் கேர், ஷேர் அண்ட் கேர். குருஜி சொல்லாது எதிர்ப்பு சொல்றது கேர் அண்ட் ஷேர், கேர் அண்ட் ஷேர். தானே தானே மே லிகா ஹை தானே கானே வாலே கானே. இயற்கை என்னை ஒரு தானியத்தை உற்பத்தி செய்யும் பொழுது அது எந்த உயிரின் வாய்க்கு போய் சேர வேண்டும் என்பது நிர்ணயிக்கப்பட்டு விடும். திருக்குறானின் அற்புதமான. ஆக always develop unconditional love. Unconditional love. And never be judgmental about anything. You do not know. You don't know about other oneself. Who am I to judge about others? Keep walking. Life is nothing but a sequence of experiences. Accept them. Accept them. Opposite values are complementary to each other. Accept the situation. Accept the person as it is.
Do not be a football of others' opinion. Prakriti, உங்களுக்குன்னு ஒரு இயல்பு இருக்கு. The passion. Be guided by the passion. The passion is the language of your heart. Never be guided by this. When you are an executive, be here. Other times, go to your heart. That is what your real personality is. And present is inevitable. COVID வந்துச்சு. இன்னைக்கு கோவிட் பத்தி நினைக்கிறோமா நாம? 2021ல கோவிட்னா அப்படி நடுநடுங்கிட்டு பயந்துக்கிட்டு மூக்கு காது எல்லாத்தையும் விட்டு இப்ப you are forgotten, dead and gone. That is what the life teaches us. இதுவும் கடந்து போ, இதுவும் கடந்து போ. But be upright. Walk like a king, roar like a lion. That's what Guruji says. We will follow that and march and follow the path of the great spirituality because we are in the safest hands. Have that faith. Fight with him. Guruji எடுத்துட்டுங்க, குரு சண்டை போடுங்க. யோ ஒன்னதான் நம்பி இருக்கிற காப்பாத், நீ ஏன் ப்ராமிஸ் காப்பாத், நீயும் ப்ராமிஸை காப்பாத்தி தயன் ப்ராமிஸ் எப்படி காப்பாற்றணும். Be as regular as possible in doing your kriya. You are nothing but a complex of man, buddhi, chittam, ahankaram and the body. That. Keep walking. எது குருஜியோட சண்டை போடும் இல்லையா? கஷ்டம் வருதா? கஷ்டத்தை எதிர்கொண்டு பலத்தை கொடு, தைரியத்தை கொடு. Let me learn what this experience is teaching me. And when you are happy, share it with others. Then you are God, I am God, we are God. We go to the Samahati. That is what the life is. Life is love, life is joy, life is enthusiasm. Thank you for the opportunity. வாங்க, we'll march together. Happily, சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்க. Enjoy the life. It's nothing more than a sports. You are the spectator. You are in the audience. Enjoy the team A and team B playing. Observe the world. Witness consciousness. Sakshi Bhota. As long as you develop the witness consciousness, nothing can shake you. Because you are that. So hum. I am that. Isavasya Upanishad. Let us get grounded in the truth, divine truth, the ultimate truth. Thank you for the opportunity. Thank you. அடுத்த வாரம் பார்க்கலாம். Jai Gurudev. Jai Guru. Jai Gurudev.